இந்த வெற்றியை வைத்துக்கொண்டு நாங்கள் உள்ளதை உள்ளபடிதான் சொல்ல வேண்டுமே தவிர அதனை பெரிதாக்கி கூற முடியாதல்லவா? ஆகையினால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை இவர்கள் நிச்சயமாக வென்று விடுவார்கள் என்று கூற முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதனை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இந்த சவால் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது அல்லவா? எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. அப்படி என்றால் நீங்கள் அவருடைய ஆதரவாளர் என்று நாங்கள் முடிவு கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, எனக்கு நான் ஒரு ஆய்வாளர் என்ற முறையிலே உண்மையில் மாற்றம் ஒன்று வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களினுடைய மனநிலையாகவும் இருந்திருக்கிறது என்றது வாக்குகளினுடைய எண்ணிக்கையை வைத்து அறியக்கூடியதாக இருந்தது. அந்த மாற்றம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சிறப்பான மாற்றமாக, அது எவ்வளவு தூரம் சிறந்த மாற்றமாக இருக்கிறது என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். எதிர்வருகின்ற காலப்பகுதியிலே தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சி, மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர், ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா வெற்றி அடைந்திருக்கின்றார் என்ற செய்தி உங்கள் காதுக்குள் வந்து சேர்ந்த பொழுது, அல்லது நீங்கள் கண்ணால் சமூக ஊடகங்களிலோ தொலைக்காட்சியிலோ பார்த்த பொழுது, சமூக மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து மக்கள் விடுதலை முன்னணி, அதாவது தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரிலே தேர்தல் பெயரிலே போட்டியிட்ட ஜனதா விமுக்தி பெரமுன அல்லது ஜேவிபி என்று மக்களால் அறியப்பட்ட கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க முதலாம் சுற்றிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்று இரண்டாம் சுற்றிலும் சேர்த்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள், ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சஜித் பிரேமதாஸ் அவர்களோடு போட்டியிலே நின்ற பொழுது அனுரகுமார திசநாயக்க பல லட்சம் வாக்குகளால் வென்று ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் எடுத்த பிறகு புதிய பிரதமர், புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டிருக்கிறது, பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கிறது, பாராளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்தங்களை தேர்தல் ஆணையகம் மேற்கொண்டிருக்கிறது. இந்த கட்டத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம். ஏன் தெரியுமா நேயர்களே? நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி பதவியை பெற்றுக்கொண்ட, அமைச்சரவை அமைத்து கொண்ட, எதிர்கால பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெறுவதற்காக முயற்சிக்கப் போகின்ற தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி முறைமை பற்றிய பல கேள்விகள் இலங்கை மக்களிடம் இருக்கின்றன, தமிழ் மக்களிடம் இருக்கின்றன, பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, வரவேற்புகள் இருக்கின்றன, இன்னமும் சிறு சிறு சந்தேகங்களும் இருக்கின்றன. இந்த கட்டத்திலே நாங்கள் சந்திக்கின்றோம் நேர்களே. எங்களிடம் பிரமுகர்களாக இருவர் இருக்கின்றார்கள். ஒருவர் பி முத்துலிங்கம் அவர்கள், அவர் ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளர், ஒரு சமூகவியல் சிந்தனையாளர், மார்க்சிய கண்ணோட்டங்களிலே அரசியல், பொருளாதாரம், கல்வித்துறை, விவசாயத்துறை அனைத்தையுமே ஆய்வு செய்யக்கூடியவர், அந்த கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடியவர் அவர் எங்களிடம் இருக்கிறார். அவர் சமூக பொருளாதார ஆய்வுத்துறையிலே ஈடுபாடு கொண்டவர். மார்க்சிய கண்ணோட்டத்தில் சுதந்திரத்திற்கு பிற்பட்ட இலங்கையின் கல்வி பிரச்சனைகள் என்ற நூலை 2013 எழுதியவர் முத்துலிங்கம் அவர்கள். அரசியல் அறிவியல் சமூகம் என்ற நூலை 2017 எழுதியவர். அதை விட அரசியல் பொருளாதாரம் தத்துவம் ஒரு பார்வை என்ற மற்றும் ஒரு நூலை 2024 அவர் எழுதி யாழ்ப்பாணத்திலே வெளியிட்டிருந்தார். அந்த வெளியீட்டு விழா சிறப்பாக அமைந்திருந்தது. வணக்கம் முத்துலிங்கம் அவர்களே. வணக்கம். மற்றது எங்களுடைய இலத்திரனியல் ஊடகங்களினுடைய நேர்களாக இருப்பவர்கள், அதாவது தொலைக்காட்சி குறிப்பாக அதே வேளையிலே சமூக தளங்களிலும் அடிக்கடி தனது ஆய்வுகளை வெளியிட்டு வரும் சமூக நீதிக்கான வெகுஜன இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளரும், இடதுசாரி சிந்தனையாளரும், இடதுசாரி அரசியல் ஆர்வலரும், இடதுசாரி அரசியலிலே செயற்படுபவருமான தனுஜன் அவர்கள் எங்களிடம் இருக்கின்றார். வணக்கம் தனுஜன். வணக்கம். இவர்களோடு என் அருகிலே எங்களுடைய சமூக மீடியாவினுடைய சக ஊடகவியலாளர் ஆரூரன் அவர்களும் நானும் இவர்களோடு இவர்கள் மீது கேள்விக்கணைகளை தொடுப்போம், விவாதிப்போம், சில வேளைகளிலே கலந்துரையாடுவோம். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவு அவ்வாறு தான் அமைய இருக்கிறது. என்னுடன் சக ஊடகவியலாளர் ஆரூரன் அவர்கள் இருக்கிறார். ஆரூரன் வணக்கம். நேர்களே, நாங்கள் திரு முத்துலிங்கம் அவர்களிடமிருந்து தொடங்கலாம். முத்துலிங்கம் அவர்களே, கூறுங்கள்,
மக்கள் விடுதலை முன்னணி தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்கா வெற்றி அடைந்திருக்கின்றார் என்ற செய்தி உங்கள் காதுக்குள் வந்து சேர்ந்த பொழுது, அல்லது நீங்கள் கண்ணால் சமூக ஊடகங்களிலோ தொலைக்காட்சியிலோ பார்த்த பொழுது என்ன மனநிலை இருந்தது? உங்களுக்கு என்ன மனநிலை இருந்தது? எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. அப்படி என்றால் நீங்கள் அவருடைய ஆதரவாளர் என்று நாங்கள் முடிவு கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். இல்லை, எனக்கு நான் ஒரு ஆய்வாளர் என்ற முறையிலே எனக்கு தென்னிலங்கையில் நடந்த போராட்டத்தின் நீண்ட வரலாறையும் நான் ஓரளவுக்கு அனுபவ ரீதியாக அறிவு ரீதியாக அறிந்தவன். எங்களோட வடக்கு கிழக்கிலே நடந்த போராட்டம் பற்றிய அறிவு அனுபவம் இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் தென்னிலங்கையில் நடந்த போராட்டம் இவ்வாறாக ஒரு வெற்றி அடைந்தது, ஏதோ ஒன்று வெற்றி அடைந்தது எனக்கு ஒரு சரியான ஒரு உண்மையிலே சந்தோஷமாக இருந்தது. ஒன்று வெற்றி அடைஞ்சால் தான் நாட்டில் முழுமையாக ஒரு மாற்றம் ஒன்று வரும், ஏதோ ஒரு வகையில் வர செய்ய முடியும் என்றாதான் என்று. அதால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? உண்மையில் மாற்றம் ஒன்று வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களினுடைய மனநிலையாகவும் இருந்திருக்கிறது என்றது வாக்குகளினுடைய எண்ணிக்கையை வைத்து அறியக்கூடியதாக இருந்தது. அந்த மாற்றம் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு சிறப்பான மாற்றமாக, அது எவ்வளவு தூரம் சிறந்த மாற்றமாக இருக்கிறது என்பதை காலம்தான் சொல்ல வேண்டும். எதிர்வருகின்ற காலப்பகுதியிலே தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சி சொல்லும். ஆனால் ஒரு மக்கள் சார்பான அரசியலை முன்னிறுத்தி வேலை செய்பவர்கள், ஒரு வெகுஜன அரசியல் தளத்திலே ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அணிதிரண்டு வேலை செய்பவர்கள் என்ற அடிப்படையிலே மக்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம், அதாவது குறிப்பாக கடந்த 75 வருட கால இலங்கை அரசியல் வரலாறிலே சுதந்திரத்துக்கு பிந்திய அந்த காலப்பகுதியிலே இவ்வளவு காலமும் ஆட்சி செய்தவர்கள் வலதுசாரி முகம் கொண்டவர்களாக, ஒரு கொஞ்சம் இடதுசாரிகளும் இணைந்த ஆட்சி 70களின் ஆரம்பத்திலே இடம்பெற்றிருந்தாலும் பெரும்பாலும் எல்லோருமே 75 ஆண்டு கால வரலாறுலே முழுமையான வலதுசாரி ஆட்சிக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். அதாவது முதலாளித்துவ, தனி சொத்துடைமைவாதம், தங்களுடைய சொத்துக்களை மட்டுமே இலக்காக கொண்ட தனிமனிதவாதத்தை முன்னிறுத்துகின்ற ஒரு தலைமைத்துவத்தை தான் நாங்கள் கடந்த காலங்களிலே கண்டோம். அவ்வாறு இல்லாமல் ஒரு மாற்றமாக ஒரு இடதுசாரி சார்புள்ள, உண்மையில் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபியினுடைய அதே நிலைப்பாட்டிலே தேசிய மக்கள் சக்தி தன்னை வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் நிறத்தையும் மாற்றிக்கொண்டார்கள். அதாவது ஜேவிபி தன்னுடைய நிறமாக சிவப்பையும் அறிவாள் சம்மட்டி அறிவாள் சுத்தியல் சின்னத்தையும், அதாவது சோசலிச கம்யூனிச லோகோவையும் அந்த குறியீட்டையும் வலியுறுத்தியது போல தேசிய மக்கள் சக்தி அவ்வளவு தூரம் தங்களை பிரச்சாரப்படுத்தவில்லை. தங்களை ஒரு மத்திய இடது நிலை சார்ந்தவர்களாகத்தான், ஒரு இடதுசாரி பின்புலத்திலே வந்த அதே நேரத்திலே எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடியவர்களாக தங்களை காட்டிக்கொண்டார்கள். அப்போ அந்த தன்மையோடு அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையிலே இந்த வெற்றி என்பது ஒரு மக்கள் சார்பான ஒரு மார்க்சிய அரசியல் தளத்திலே வந்த ஒரு சமத்துவத்தை வலியுறுத்துகின்ற சோசலிசத்தை, அதாவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசிலே இதுவரை ஜனநாயகம் சார்ந்த வலதுசாரி தன்மை உள்ள ஆட்சிகள் தான் இருந்தது. இனித்தான் சோசலிசம் சார்ந்த ஒரு குடி ஆட்சி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பேரினுடைய அர்த்தம் இப்பொழுதுதான் முழுமை பெற்றிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு மாற்றம் அரசியலிலே ஆட்சியிலே நிகழ்ந்திருக்கிறது. அவ்வாறு தான் நான் அதை பார்க்கிறேன். இடம்பெற்றிருக்கின்ற இந்த தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் என்னுடைய தனிப்பட்ட ஒரு முடிவாக நான் கருதி கொள்வது, இலங்கையினுடைய வாக்காளர்கள் எப்பொழுதும் ஒரு உணர்ச்சிகரப்பட்ட வாக்காளர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அது தமிழர்களாக இருந்தாலும் சரி, சிங்களவர்களாக இருந்தாலும் சரி. கடந்த முறை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு பொதுமக்கள் வாக்களித்த போது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய ஒரு விளைவாக அந்த வாக்குகள் அமைந்திருந்தது. அதே போன்று இந்த முறை தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இந்த வெற்றிக்குரிய வாக்குகள் விழுந்த போது அது கடந்த காலத்தில் இருந்த அரச அதிபர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான ஒரு அதிருப்திக்கான, அதாவது முக்கியமாக திருட்டு குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஒரு உணர்ச்சி வசப்பட்ட வாக்குகளாக நான் அதனை பார்க்கின்றேன். ஆகையினால்
இந்த வெற்றியை வைத்துக்கொண்டு நாங்கள் உள்ளதை உள்ளபடிதான் சொல்ல வேண்டுமே தவிர அதனை பெரிதாக்கி கூற முடியாதல்லவா? ஆகையினால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை இவர்கள் நிச்சயமாக வென்று விடுவார்கள் என்று கூற முடியாது என்றுதான் நான் நினைக்கின்றேன். இதனை பற்றி நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? இந்த சவால் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறதல்லவா? வாக்காளர்கள் வாக்களிப்பது ஒரு அறிவார்ந்த பூர்வம் இருக்கு, உணர்வு பூர்வம் ரெண்டும் கலந்திருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி முதல் 2019 அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விளைவு கோதவ காரணமாக இருந்தது. இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி இந்த அறகலைய போராட்டம் இருக்குல்ல, 2022 மே 9 ஜூன் 9 ஏப்ரல் 9 மே 9 ஜூலை 9 இந்த அறகலைய போராட்டத்தின் ஒரு தாக்கம், இந்த தாக்கம் ஒரு ஒரு நீண்ட ஒரு வரலாற்று ரீதியான தாக்கம் அவர்களுக்கு ஒரு களத்தை கொடுத்துருக்கு. நான் பார்த்தேன் இந்த வெற்றி உண்டு வெளிக்களம் அந்த அறகலைய போராட்டம், பொருளாதார நெருக்கடி, அறகலைய போராட்டம். அதுக்கேற்றவாறு அவர்கள் தங்களோட அமைப்பை வடிவமைத்து கொண்டார்கள். தனித்தனவர்கள் சொன்ன மாதிரி உங்களோட அமைப்பை தேசிய மக்கள் சக்தி அவர்கள் தங்களோட அமைப்பை வடிவமைத்து கொண்டார்கள். கொண்டு அவர்கள் அதற்கேற்ற முறையில் இந்த 5 வருட காலத்தில் முறைமையாக வேலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தான் மக்கள் ஒரு எல்லாம் கலந்து தான் ஓட் பண்ணியிருக்கிறாங்க, வாக்களிச்சிருக்கிறாங்க. எல்லாம் கலந்துண்டா எல்லாம் கலந்துன்னு சொன்னால் அவங்கள வாக்களிக்கிற பொழுது உண்மையில் இந்த முறை வாக்களித்தது மக்களுடைய அந்த உணர்வு ரீதியாக மக்கள் பட்ட துன்பம், பொருளாதார துன்பம், வேதனை, இவ்வளோ காலம் எங்களோட நாள் இப்படி இருக்கு. அடுத்தது இந்த ஒரு கட்சி ஒரு அமைப்பு மாத்திரமில்லை, அமைப்பின் தலைவர் மிக முக்கியமானவர். இந்த இவ்வளோ காலம் மக்கள் விடுதலை முன்னணி என்றிருந்து தலைவர்கள் இருந்தாங்க. இப்போ ரோகண விஜயவீராவை தான் நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம், விஜயபியில் தலைவர். அதுக்கு பிறகு வந்து போனவர்கள் பற்றி எங்களுக்கு சரியாக தெரியாது. சோமோகன் மேரசிங்க இருந்தார், அது அப்படியே கொஞ்சம் போச்சு. இந்த அனுரகுமார திசநாயக்கா வந்த அப்புறம் அந்த தலைமைத்துவம் ஒரு இந்த அமைப்பை மாற்றி இருக்கு. அடுத்தது அவற்றை பேச்சு வன்மை, அவற்றை அந்த பல வகையிலேயும் அவற்றை திறன்கள் அங்கே மக்களை சென்றடைஞ்சிருக்கு. அப்போ தேர்தலுக்கு அந்த உணர்வண்டும் இல்லை. இந்த சிங்கள மக்கள் இந்த இப்படி அச்சொட்டாக வாக்களிச்சிருக்கிறாங்களே, ஒரு ஒரு முழுமையாக இந்த வாக்கை செலுத்தியிருக்கிறார்கள். எனவே அதை நாங்கள் அந்த ஒரு மக்களுக்கு அந்த வாழ்க்கை நிலை, இந்த உணர்வு வந்து அந்த வாழ்க்கை நிலையில்தான் எல்லாம் பிறகுது. மக்கள்கிட்ட தங்கிடப்பட்ட கஷ்டங்கள் அந்த குறுகியப்பட்ட காலத்தில் நீண்ட காலமாக மக்கள் எங்களோட நாட்டு மக்கள் ஏதோ ஒரு வகையில் வேதனையாக அனுபவிச்சு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுகின்ற ஒரு வெளிப்பாடு என்று தான் நான் கருதுகிறேன். அதனுடைய வெளிப்பாடாக இருந்தாலும் என்னுடைய கேள்வி 50% முதலாவது சுற்றிலேயே பெறவில்லை. இரண்டாவது சுற்று வாக்கெடுப்பு முடிந்ததன் பிற்பாடுதான் அவர் ஜனாதிபதியாக அறிவிக்கப்பட்டார். ஆகையால் எதிர்கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் இவர் பெற்றதை விட அதிகமாக இருக்கின்றன. இதை வைத்துக்கொண்டு பாராளுமன்ற தேர்தலை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகின்றார்? அதற்கிடையில் மக்களுடைய வாக்களிக்காத மக்களிடம் மாற்றம் ஏற்படுத்த முடியுமா? நான் கணிச்சு பார்த்தேன். இவர் பெற்ற வாக்குகள் 57 லட்சம், வெளியே இருக்கிற வாக்குகள்கிட்ட பண்ணால் கருத்தால் 70 லட்சத்துக்கு மேலே இருக்குது. 70 லட்சத்துக்கு மேலே வந்திருக்கு. அப்படி இடத்தால 70 லட்சம், சில பேர் 75 சொல்லுங்க. அது எதிர்த்து வாக்களிச்ச கூட சம்பிக்கிற அணவக்க சொல்கிறார், நேரடியாக சொல்கிறார். உங்களுக்கு இவருக்கு விழாவு கிடைச்சது, வெளியே எதிர்ப்பு வாக்கு விழாவு கிடக்கு 70 லட்சத்துக்கு மேலே. எனவே நீங்கள் அவதானமாக இதாகத்தான் போகணும்னு சொல்கிறார். அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் பார்த்தால் பாராளுமன்ற தேர்தல் கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு. ரெண்டாவது ஒரு தனி மனித தேர்தல். அடுத்த கடைசியில் நீங்கள் சொன்ன மாதிரி இவ்வளோ காலம் 50% மேலே எடுக்க இல்லை. கடைசியாக வாக்குன்ற மொத்த எண்ணிக்கை அதிகப்படியான வாக்குகளை கொண்டு தான் இவர் 12 லட்சம் மேலதிக வாக்குகளை கொண்டு தான் இவர் வந்திருக்கிறார். அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படத்தான் செய்யும். பாராளுமன்ற தேர்தலில் மற்ற எதிர்கட்சிகளும் எதிர் அணிகள் எல்லாம் விழிப்பாருக்கு கூட்டு சேருது. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 70 லட்சம் வாக்குகள் அங்கே தான் போய் சேர போகுது.
போய் சேரப்போகுது அந்த பிரச்சனை. அடுத்தது இவர்கள் ஒரு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு தூய்மைவாத ஒரு தனித்துவமான ஒரு கட்சி. அது அவங்க வேறு உலகாலம் வேறு யார்கிட்டையும் சேர இல்லை. சேர போனவர்களை இணைக்கிறதும் குறைவு. சேர்ந்தால் தங்களுடைய கொள்கையிலையோ தங்களுடைய செயற்பாட்டிலேயோ முரண்பாடுகள் வருமென்றால் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க. அந்த வகையில் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணிகள்லாம் கூடுதலாக வந்திருக்கு. இலங்கையின் வரலாற்றை பார்த்தா கூட்டு தான். ஏறத்தாழ 56 இருந்து கூட்டு தான். எஸ்டபிள்யூடி பண்டாரனாக்கா கூட்டு அரசாங்கத்தை தான் வச்சது. அதுக்கப்புறம் முழுக்க வந்தது கூட்டு ஐக்கிய முன்னணி அரசாங்கங்கள்லாம். அப்போ இவர் ஐக்கிய முன்னணியை அமைக்காம தனித்துவமாக நின்றாங்கன்னு சொன்னால் இவர்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 113 ஆசனங்களை பெரும்பான்மை ஆசனங்களை பெறலாமன்றது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் அவங்களும் ஏதாவது ஒரு நுட்பங்களை கையாளலாம். அந்த இந்த தேர்தல் நடக்கிற காலத்துக்குள்ள இப்போ இருக்கிற ஜனாதிபதியும் அமைச்சரவையும் நல்ல நல்ல சில அதிரடியான செயற்பாடுகளை மேற்கொள்ளலாம். மேற்கொண்டு மக்களை கவர்ந்தெழுக்கலாம். ஒரு அதிரடியான ஒரு இது ஒன்றுகளை செய்யலாம். இவர் அப்படி உங்களுக்கு தங்களுக்கு இருக்கிற சவால் தெரியும். அப்போ சில அதிரடியான இப்போ 2-3 விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் செய்துட்டு வராங்க. டக்குன்னு போலீஸில் பார்த்தா பாதுகாப்பு படையில் அரசியலுக்கும் இதுக்கும் எந்த தொடரும் இருக்கக்கூடாது. அப்படி பல விடயங்களை சின்ன சின்ன விஷயங்களை ஒரு ஜனநாயக ரீதியான விஷயங்களை செய்துட்டு வர்றாங்க. அப்போ இதுக்குள்ளேயே நியாயமான அளவு IMFோட கதைக்க போகிறாங்க, சென்ட்ரல் பேங்க் கவர்னரோட கதைச்சிருக்கிறாங்க. அப்போ பொருளாதார ரீதியாகவும் பொருட்களுடைய விலைகள்லேயும் அதுகள்லேயும் பல மாற்றங்களை தாங்கள் சில விடயங்களை செய்வாங்க. ஆனால் இது தனிசன் சொன்ன மாதிரி மற்ற அரசியல்வாதி இல்லாமல் அவங்க நிறுத்திட்டமாக தான் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சும்மா போலியாக டக்குன விலைகளை குறைச்சி போலித்தனம் காட்டாமல் அவங்கள ஒரு நிறுத்திட்டமாகத்தான் போய் இதிலேயும் கூடுதலாக மக்களை கவரக்கூடிய முறையில் இருக்கிறதால நான் நினைக்கிறேன். இப்போ அரசியல் அமைப்பை கொண்டு வர போகிறோம்னு சொன்னாலும் 2/3 வேணும் அவங்களுக்கு கட்டாயம். இதை மாத்திர வேண்டாம். அப்போ ஓரளவுக்கு எங்களுக்கு 2-3 பெரும்பான்மை வேற வேணுமென்றதுக்காக பல்வேறு உத்திகளை அப்படிப்பட்ட சில உத்திகளாகத்தான் இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த மதுபான இறுதி தேர்தல் கட்டங்களில் மதுபான ரத்து செய்யப்பட்டிருக்கிற அனுமதி நேற்றைய தினம் அந்த காலி முகத்திலே வாகனங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. தனுஜன் அவர்களை கூறுங்கள், இப்படியான நடவடிக்கைகள் வெறுமனே ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களை தண்டிக்கக்கூடிய அல்லது அவர்களை பிடிக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லுகின்ற நடவடிக்கையினுடைய ஆரம்ப கட்டமாக கருதலாமா, இல்லை தங்களை நோக்கி வாக்குகளை கவருவதற்காக முன்னெடுக்கப்படுகின்ற விடயங்களாக நாங்கள் இதனை பார்க்க வேண்டியிருக்கிறதா? உண்மையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற முதலாவது உரையிலே அவர் சொன்னது தான் ஒரு மேஜிக் செய்கிற மந்திரவாதி அல்ல என்று. உண்மையில் தான் ஒரு சூப்பர் ஹீரோ அல்ல என்றதை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த 2-3 விடயங்கள் 3 நாளுக்குள்ளே 2-3 விடயங்கள் நடந்திருக்கிறது. அதிலே சில மகிழ்வான விடயங்கள். உண்மையாக இலங்கையின் 3வது பெண் பிரதமராக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் உலகிலேயே கலாநிதி பட்டம் பெற்ற முதலாவது பெண் பிரதமர் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஒரு வரவேற்பு. அது உண்மையில் உலகம் முழுவதும் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களை பிரதமராக நியமித்தது ஒரு வரவேற்புக்குரியதாக இருக்கிறார். அதே நேரம் அவர் இவர்களுடைய JVP பின்புலத்திலே வராதவர். அவர் ஆளுமையாக இருந்த ஒரு விரிவுரையாளர். அப்போ இந்த மாதிரி விடயங்கள். அதே நேரத்திலே நீங்கள் முதல் கேட்ட அந்த உணர்ச்சி நிலப்பட்டு இலங்கை வாக்காளர்கள், அது தென்னாசிய சூழலிலே அது இருக்கிறது. உணர்ச்சிக்கு முதன்மை கொடுப்பது அது எந்த அரசியல்லையும் அது இருக்கும். ஆனால் ஒப்பீட்டளவிலே இந்த முறை வாக்காளர்கள் உணர்ச்சிக்கு முதன்மை கொடுத்ததை விடவும் அறிவுக்கு முதன்மை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமான முடிவாகத்தான் அது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த முறை அந்த உணர்ச்சிக்கான எந்தவித தந்திரோபாயமும் கையாளப்படவில்லை. அவர்களுடைய உணர்ச்சியை வென்றெடுப்பதற்கான ஈஸ்டர் குண்டு தாக்குதலோ அல்லது என்ன பாலும் தேனும் பாய்ந்தோடும் ஆட்சி நாங்கள் செய்வோம் என்றோ அவர்கள் சொல்லவில்லை. பௌத்த மதவாதம் தூண்டிவிடப்படவில்லை, சிங்கள பேரினவாதம் பயன்படுத்தப்படவில்லை என்றது உண்மையில் உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுபடாமல்
இலங்கையினுடைய கல்வி அறிவு வீதம் தென்னாசிய சூழலிலேயே கல்வி அறிவிலே சிறந்த நாடு இலங்கை. அப்போ அந்த அறிவுபூர்வமான ஒரு விஷயமாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் தெரிவுகள் இடம்பெற்றிருக்கிறது, முடிவுகள் வந்திருக்கிறது. அடுத்தது இந்த பாராளுமன்ற தேர்தலை நோக்கிய நகர்வு. இதே வாக்கு வங்கி தான் பாராளுமன்றத்துக்கு இருக்குமா என்று சொன்னால் அதிலே மாற்றம் ஏற்படும். அது உண்மையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்தவர்கள் கேஸ் சிலிண்டருக்காக, கேஸ் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அச்சத்தில் வாக்களித்தது. அதே போல சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்தவர்கள் அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய செல்வாக்கு, அவருடைய சேவைகள், உண்மையில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஒப்பீட்டளவிலே நிறைய சேவைகளை செய்தவராக, நிறைய பாடசாலைகளுக்கான பஸ்கள், ஸ்மார்ட் வகுப்பறைகள் என்று சொல்லி ஒரு வித்தியாசமான எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருந்தார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிலே செல்வாக்கு செலுத்தியது. அதே நேரத்திலே இவர்களுடைய நீங்கள் சொன்னது போல அந்த ஊழல் எதிர்ப்பு, அதே நேரத்தில் இந்த வாகனங்களை கொண்டு வந்து விடுங்கள் என்று சொன்னது, ஆளுநர் நியமனங்கள். அந்த ஆளுநர் நியமனங்களிலே தனிப்பட்ட ரீதியாக எனக்கு சில மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. உண்மையில் ஒரு இடதுசாரித்தன்மை உள்ள முற்போக்கு சக்திகள் வெறுமனவே பதவி நிலை சார்ந்தும் கல்வி நிலை சார்ந்தும் முக்கியத்துவம் கொடுக்காமல் மக்கள் சார்ந்த செயற்பாட்டாளர்களுக்கு கூடிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு. ஆனாலும் வேறு வேறு கட்சி ஆதரவு தளங்களிலே இருந்தவர்களை, வேறு வேறு கட்சிகளினுடைய ஆதரவுடன் கடந்த காலங்களிலே துணைவேந்தர்களாகவும் அரசாங்க அதிபர்களாகவும் இருந்தவர்களை வென்றெடுக்கின்ற ஒரு தந்திரோபாயமாகத்தான் இந்த ஆளுநர் நியமனங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது பொதுவாக மக்கள் மத்தியிலே வரவேற்புக்குரியதாக இருக்கிறது. அது சார்ந்து இப்பொழுது இந்த வாகனங்களை விட்டுட்டு போகிற விஷயத்திலும் எனக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது. அது அவர்களும் அதை சொல்கிறார்கள். ஜேவிபியினுடைய உறுப்பினர் மஹிந்த சமரசிங்கோ ஒரு உறுப்பினர் அந்த வாகனங்களுக்கு முன்னுக்கு நின்றே பேட்டி கொடுக்கிறார். இந்த இதுக்குரிய வாகனங்களுக்குரிய துஷ்பிரயோகம், அதாவது இந்த வாகனங்களை தவறாக வைத்திருந்தவர்கள் உரிய நடவடிக்கை கையாளாமல் அந்த வாகனங்களை சட்டவிரோதமாக தங்களுடைய இதிலே வைத்திருந்தவர்கள் தப்ப முடியாது என்ற ஒரு அறிக்கையை விட்டிருக்கிறார். ஆனாலும் அது இன்னும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட வேண்டும். வெறுமனவே வாகனத்தை மீளப் பெற்றுக் கொள்வது மாத்திரமல்ல, சமூக வலைத்தளங்களில் சில தகவல்கள் பகிரப்படுகிறது. ஆஸ்திரேலியா போன்ற பெரிய நாடுகளிலேயே மிக குறைவான அரசு வாகனங்கள் தான் இருக்கிறது, 8,000 வரையான வாகனங்கள் தான் இருக்குது. ஆனால் இங்கே 80,000க்கும் மேற்பட்ட அரசு வாகனங்கள், ஒரு சின்ன நாட்டிலே 90க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தார்கள், 80,000க்கு மேற்பட்ட வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் உண்மையில் அவர்களுடைய சுகபோகங்கள், அவர்களுடைய பவிசுகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ அதிலிருந்து ஒரு மாற்றம் பெறுகிறது. சாதாரண மக்கள் சாப்பிடுவதற்கு வசதி இல்லாமல் ஒரு நேர சாப்பாட்டை விட்டு 2 நேரம் மட்டுமே சாப்பிடக்கூடிய சூழலில் இருந்த சூழலிலே இவர்கள் கோடிக்கணக்கான 6-7 கோடி பெறுமதியான வாகனங்களிலே சொகுசு பயணங்களை மேற்கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் பார்க்கிறார்கள். அப்போ அதிலிருந்து அந்த பணம் எல்லாம் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்காக மாற்றப்படுகின்ற பொழுது மக்களுடைய ஆதரவு பாராளுமன்ற தேர்தலிலே கூடலாம். அதை இன்னும் நிதானமாகவும் இன்னும் கவனமாகவும், ஏன் தமிழ் மொழி அமுலாக்கத்திலே குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியல் பிரச்சாரங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாத்திலேயுமே குறிப்பாக வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற பிரச்சாரங்கள் எல்லாத்திலேயுமே மொழிபெயர்ப்பில் கூடிய அக்கறை செலுத்தப்பட்டது. ஆனால் பதவியேற்பு அந்த மாதிரியான நிகழ்வுகளிலே கொஞ்சம் அதுக்கான முக்கியத்துவம் குறைந்தாலும் அது மீளவும் அவர்கள் அந்த தமிழ் மொழி அமுலாக்கத்திலே கூடிய அக்கறை காட்டுவதாக உறுதி கூறுகிறார்கள். அப்போ ஒரு பேரினவாத நெருக்கடியை எதிர்கொண்ட மக்களை வென்றெடுப்பதற்கு இன்னும் நிறைய விஷயங்களை அவர்கள் மலையக மக்கள் சார்ந்து, எங்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனை சார்ந்து, அரசியல் கைதிகள் சார்ந்து எல்லாம் ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அவர்களுடைய வாக்குறுதிகளிலே அது இருக்கிறது. அவற்றை அழகாக அமல்படுத்துவார்களாக இருந்தால் அவர்களுக்கு உரிய வாக்கு வங்கி இன்னும் அதிகரிக்குமே தவிர கடந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்கு வங்கியை மட்டும் வைத்துக்கொண்டு எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வாக்குகளை நாங்கள் நோக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. முத்துலிங்கம் அவர்களே, தேசிய மக்கள் சக்தியினுடைய நிர்வாகம் இப்பொழுது உடனடியாக முன்னுரிமை கொடுக்க தொடங்கி இருக்கின்ற விடயங்கள் என்னவாக இருக்கின்றது? நாட்டினுடைய ஊழல் மோசடி சார்ந்த விடயங்களிலே அவர்கள் கவனம் செலுத்தி அது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்கள் தொடர்பிலே நடவடிக்கைகளில் இறங்குவது போல உங்களுக்கு தெரிகிறதா? அல்லது இந்த IMF போன்ற அமைப்புகளுடனான கடன் மறுசீரமைப்பு விடயங்கள் தொடர்பிலே
அவர்கள் நகர பார்க்கிறார்களா? ஏனென்றால் ஏராளமான பிரச்சனைகள் 70 வருட ஆட்சியிலே ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. தொட்ட இடமெல்லாம் புழுவாக துடிக்கிறது. என்ன மாதிரி இவர்கள் எவ்வாறு இதை கையாள போகிறார்கள், முகாமைத்துவம் செய்ய போகிறார்கள்? உங்களுடைய அனுபவத்திலே சொல்லுங்கள். ஏனென்றால் 2 ஆயுத புரட்சிகளை நடத்தியவர்கள், இது 3வது ஒரு அரசியல் புரட்சியிலே இவர்கள் தெரிவாகி இருக்கிறார்கள் என்று இடதுசாரி மார்க்சிய விமர்சகர்கள், ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இது ஒரு அரசியல் புரட்சி. ஜனதா விமுக்தி பிரமுன 2 ஆயுத புரட்சிகளை கைவிட்டு முடியாவிட்டாலும் அரசியல் புரட்சியிலே வந்திருக்கிறது என்று புலகாங்கிதத்தோடு கேட்கிறார்கள். ஆனால் இவர்கள் எவ்வாறு நகரப் போகிறார்கள்? அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய பிரச்சாரங்களில் முதலாவது அவர்கள் சுத்தப்படுத்துதல். இப்போ இருக்கிற இவ்வளோ காலம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சுதந்திரத்துக்கு இப்போ 70 ஆண்டு காலமாக இப்படி இருக்கிற நிலைமையில் ஒரு பொருளாதார நெருக்கடியை தான் கடைசியான வந்த ஒரு நெருக்கடி. அப்போ முதலாவதாக அவங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழலை, ஜனநாயக சூழலை சுத்தப்படுத்தல். அதாவது அவங்க முதல் சொன்னது தான், நாங்கள் வந்தால் ஊழல் மோசடிகளை நாங்கள் இல்லாமல் செய்வோம், அதற்குரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னாங்க. அது மிக மிக முக்கியமான ஒன்று. அடுத்தது சந்தை பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துறது. இப்போ இருக்கிற சந்தை பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துறது. அடுத்தது இல்லை, நீங்கள் சுத்தப்படுத்துதல் என்ற சொல்லை 3-4 தடவைகள் இப்பொழுது இந்த 2 நிமிடத்திலே பயன்படுத்துகிறீர்கள். சுத்தப்படுத்தல் என்பதற்கு உதாரணமாக சந்தை பொருளாதாரத்தை சுத்தப்படுத்தல் என்றால் அதனுடைய சில அம்சங்களை கூற முடியுமா? சந்தை பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துறேன்னு சொல்கிற பொழுது பழைய முந்தின இடங்கள்ல உங்களுக்கு தெரியும் தானே, கோதபாய இந்த அரசாங்க காலத்திலாம் சீனி மோசடி, மொனோபொலி இருந்தது. ஏகபோகம், சந்தை பொருளாதாரத்தில் ஏகபோகம் இருந்தது. அது அந்த ஏகபோகங்களால் தான் அரசியல்வாதிகளும் சரி, அதாவது இப்போ உதாரணமாக சுகரை, சீனி எடுத்துக்கொண்டால் ஒரு குறிப்பிட்ட முகவர் தான் அல்லது குறிப்பிட்ட ஒரு வர்த்தக நிறுவனம் அல்ல வர்த்தக ஸ்தாபனம் குழுமம் தான் அதை இறக்குமதி செய்கின்ற ஏகபோக உரிமை ஒட்டுமொத்த இலங்கைக்கான அவர்கள் விரும்பியவாறு விலையை தீர்மானித்துக் கொள்வார்கள் இறக்குமதியில். அதே நேரத்திலே அந்த அவர் இறக்குமதி வரியை சட்டென்று குறைத்து அவர்களுக்காக சலுகைகளும் செய்யப்பட்டன, சட்டென்று குறைத்து. இப்போ அந்த மொனோபொலி, அந்த ஏகபோக உரிமைகளை எல்லாம் இல்லாமல் செய்த ஒரு சந்தையை ஃப்ரீ, ஒரு அதாவது இப்போ இறக்குமதியாளர்கள் என்றால் அங்கே பல்வகையான வர்த்தகர்களுக்கு அங்கே இடம் இருக்கு, ஒரு நியாயமான சந்தையை உருவாக்குறது, நிறபோட்டி சந்தையை உருவாக்குறது, நிறபோட்டி சந்தையை உருவாக்குறது. அதிலே கடந்த காலங்களிலே கொமிஷன் கூறுங்க. கொமிஷனுக்கு பேர் போன ஆட்சியாளர்கள் தான் கடந்த காலங்களிலே ஆட்சியில் இருந்தவர்கள், கொமிஷன்றே சொல்லப்படுகின்ற ஆட்சியாளர்கள் இருந்தவர்கள். அது இந்த முட்டையினுடைய விலை குறைப்பு பதவிக்கு வந்தவுடனே அவர்கள் அறிவிக்கவில்லை, ஆனால் வியாபாரிகளை அறிவிக்கிறார்கள் முட்டையினுடைய விலை 30 ரூபாவாக குறைக்கப்படுகிறது என்று. அப்போ சமூக வலைத்தளங்களே விவாதிக்கிறார்கள். அப்போ அந்த 10 ரூபா யாருக்கு போனது இவ்வளோ நாளும்? அது ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் உண்மையில் நான் ஏற்கனவே சொல்லாமல் விட்ட விஷயங்கள், அவர்களுடைய பதவியேற்பின் அமைதி, சுற்றுச்சூழலுக்கு பாதகம் இல்லாமல், பட்டாசுகள் இல்லை, அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களிலே பட்டாசுகள் பயன்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் ஒரு இந்த எங்களுடைய அரசியலிலே பெரிய ஒரு மாற்றம். அதை புரட்சி என்று சொல்ல முடியாது. அவர்களுடைய 2 போராட்டங்களையும் கிளர்ச்சி என்றுதான் குறிப்பிடுவார்கள், புரட்சி என்று சொல்வதில்லை. கிளர்ச்சி, ஏப்ரல் கிளர்ச்சி என்று தான் அவர்களை குறிப்பிடுவார்கள். அப்போ அதுபோல இது ஒரு அரசியல் கிளர்ச்சி என்று தான் சொல்லலாம். புரட்சி என்பது கொஞ்சம் பெரிய வசனம். நாங்கள் இந்த வர்த்தக விளம்பரங்களிலே சில பேர் புரட்சியை பயன்படுத்தி மாசடை செய்து விட்டார்கள். அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை மாசடைய பண்ணிவிட்டார்கள். அந்த கிளர்ச்சி என்று தான் குறிப்பிடுவது. அப்போ அவர்களுடைய அந்த முற்போக்கான அந்த பதவியேற்பிலே இருந்த பொறுப்புணர்வு, அதே நேரம் அரசாங்க செலவினத்தை மிக மிக குறைத்து 200 மில்லியன் மிச்சப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர் ஏற்கனவே கடந்த ஜனாதிபதி பதவியேற்பிலே இருந்த ஆடம்பரங்களை இல்லாமல் செய்து, குண்டுவெடிப்புகளை இல்லாமல் செய்து, அந்த மரியாதை வேட்டுகளை எல்லாம் இல்லாமல் செய்து மிக ஒரு அழகான மாற்றம் அது. அப்போ அந்த முன்னுதாரணம். இன்னும் பண விரியத்தை வீண் பண விரியங்களை தவிர்க்கிறது. அதான் இந்த வாகனங்கள் பல்வேறு எங்கள் நாட்டில் வீண் தேசிய சொத்தில் நியாயமான அளவு வீண் பண விரியம்,
அதை அவங்க தவிர்க்கிறதுன்றது ஒரு மேலோட்டமான சில ஜனநாயக ரீதியான விடயங்கள். அடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்தபடியாக அவங்க இதுக்கு சமாந்தரமாக அவர் நேரடியாகவே நேற்று ஐஎம்எஃபோடைய ஐஎம்எஃப் சென்ட்ரல் பேங்க் ஆளுநரோட கதைச்சு சர்வதேச நாணய நிதியத்தோடையும் கதைச்சு டக்குன்னு ஆக்கப்பூர்வமாக கதைச்சு கடனைப்படுற வழி கடனைப்படுவோம் கடன் மறுசீரமைப்புகளையும் செய்து கடனை பெற்று நாங்கள் முன்னோக்கி போவோம்ன்ற மாதிரி தான் கதைச்சிருக்கிறார். அடுத்தபடியாக அவங்க கடன் பெறாமல் ஒன்றுமே செய்யலை. அது அந்த நாட்டை இருக்கிற இதை பெற்றுத்தான் ஓடணும். முதல் ஓடுறதுக்குள்ளே அவங்க இவ்வளவு தங்களால் மக்களுக்கு செய்யக்கூடிய தங்களால் செய்யக்கூடிய நல்ல நலன்களை செய்வாங்க. இந்த குறிக்கப்பட்ட காலம் செய்தண்டு ஒரு குறுங்கால திட்டங்கள் நீண்ட கால திட்டம் ஷார்ட் டேர்மில் இந்த குறிக்கப்பட்ட 1-2 மந்த்ஸ்லேயே என்னது செய்யலாம். அதே நேரத்தில் பாராளுமன்றத்துக்கு பிறகும் நாங்கள் நீண்ட காலத்திலே இந்த மாதிரி போகலாம்ன்றதுலேயும் அவங்க நெளிவு சுழிவுகளை கையாளுவாங்க. இப்போ ஐஎம்எஃபோட கதைக்கிறது மாத்திரம் அல்ல, ஐஎம்எஃப்ட இருந்து கடன் வாங்கிறது மாத்திரம் இல்லாமல் தங்களுடைய ஏற்கனவே சில பொருளாதார திட்டங்கள் அவங்கள்ட்ட வச்சிருக்கேன்னு தான் நான் பார்க்குறேன். குறுங்கால திட்டங்கள் நீண்ட கால திட்டங்கள் எங்கள்கிட்ட இருக்குன்ட்டு தான் அவர் சொல்கிறார். எங்கள்கிட்ட சில திட்டங்கள் இருக்குது. திட்டங்கள் இல்லாமல் வேறான ஒரு அமைப்பு அவங்கள்ட்ட திட்டங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால் நிபுணத்துவ குழுக்கள் இருக்குது. ஒவ்வொரு துறையிலேயும் நிபுணத்துவ குழுக்களை வச்சிருக்கிறோம். அப்போ நல்ல திட்டங்களையும் சமாந்தரமாக நடைமுறைப்படுத்த முயற்சி எடுப்பாங்க. எடுத்து ஒரு ராஜரீகமாக வெளிநாட்டு கொள்கைகளையும் கூட நல்ல சாதுரியமாக செயல்படக்கூடிய இதுதான் காணப்படுகிறது. இல்லை, உண்மையில் சோசலிச பொருளாதார அடிப்படையில் இந்த கடன் என்றது இது ஒரு கடன் பொறி என்றுதான் கடந்த காலங்களில் சொல்லப்பட்டது. இப்போ அந்த இடத்துல உண்மையில் சுதேசிய உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதனூடாக சுதேசிய பொருளாதார கட்டுமானத்தை வளர்க்குறது தான் சோசலிசம் சார்ந்த ஒரு நீண்டகால வேலை திட்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் பார்த்தோம் கடந்த அரசாங்கங்கள் தனியார் மயத்தை, அது இப்போ ஒரு குறிப்பாக அந்த தனியார் மயத்திலே கொமிஷனுக்காகவும் தங்களுடைய தனிப்பட்ட வருமானத்துக்காகவும் இலங்கைக்குள்ள குடிவரவு செய்வதற்கான வீசாவை தனியார் கம்பெனிக்கு கொடுத்து விஎஃப்எஸ் என்கிற கம்பெனிக்கு கொடுத்த ஒரு பெரிய மோசடி இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று அதற்காக அதுக்கு பொறுப்பாக இருந்த உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் உண்மையில் அதுக்கு பின்புலமாயிருந்த அந்த பணம் பெற்ற அந்த பணத்தை கொள்ளையடித்தவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. அப்போ இவ்வாறான தனியார் மயம், கல்வியை தனியார் மயப்படுத்துகின்ற, சுகாதாரத்தை தனியார் மயப்படுத்துகின்ற, ஒரு நாட்டின் வளங்களை மின்சார இதை தனியார் மயப்படுத்துகின்ற ஒரு பெரிய ஒரு ஆபத்தை நாங்கள் கடந்த காலங்களிலே எதிர்கொண்டு கொண்டிருந்தோம். அதை முழுமைப்படுத்துவதற்கான வாய்ப்பை இவர்கள் தடுத்து விட்டார்கள். அந்த வெற்றியின் அடிப்படையிலே இவர்களுடைய கொள்கையிலே அது வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் அரசியல் மேடைகளிலே பெரிதாக பிரஸ்தாபிக்கப்படாத ஒரு விடயம் சுதேசிய பொருளாதார கட்டுமானத்தை வளம்படுத்தி சுதேசிய உற்பத்திகளை மேம்படுத்துவதற்கான விவசாயத்தை மேம்படுத்துவோம் என்று அவர்கள் அதை சொல்லியிருந்தார்கள். ஆனால் இன்னும் அந்த சுதேசிய உணர்வு சார்ந்த ஒரு வேலை திட்டம் அவர்களிடம் இன்னும் தொக்கு நிற்கிறது, அதாவது இன்னும் பெண்டிங்காக இருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். கடன் சார்ந்து மறுசீரமைப்பை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை எங்களுடைய கடந்த கால ஆட்சியாளர்கள் கடன் பொறிக்குள்ளே கொண்டே சிக்க வைத்து விட்டார்கள். அதனால் IMF உடனான பேச்சுவார்த்தைகள் மூலம் கடனை மறுசீரமைக்க வேண்டும். ஆனால் IMF-ஐ நம்பினால் 60 நாடுகள், அண்மையிலே பாகிஸ்தான் அந்த நெருக்கடியை எதிர்கொண்டது, இதற்கு முன்னாலே கென்யா அந்த நெருக்கடியை எதிர்கொண்டது. இலங்கையைப் போல பாராளுமன்றமும் ஜனாதிபதி மாளிகையும் இளைஞர்களாலே கைப்பற்றப்பட்டு நெருக்கடியை இந்த கடன் பொறிக்குள் பெரிதாக சிக்காமலே அது அரசியல் பொறியாக பங்களாதேஷ் அதை எதிர்கொண்டது. அதே நேரத்திலே கடன் பொறியினாலே கிரேக்கம் தொடக்கம், இத்தாலி தொடக்கம் இந்த கடன் பொறியினுடைய ஆபத்தை எதிர்கொண்டன. அவ்வாறு நாங்கள் எதிர்காலத்திலே ஒரு பசித்த மக்களுடைய கிளர்ச்சியை, பசித்த மக்களுடைய ஆத்திரம் நெருப்பாக இந்த பதவியிலே உள்ளவர்களை எரிக்கின்ற அச்சுறுத்தலை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த IMF போன்ற அதாவது இந்த நாட்டை கொள்ளையடிக்கின்ற நிறுவனங்களை, இந்த நாட்டை ஆபத்துக்குள்ளே கொண்டு விடுகின்ற தனியார் மயத்தை ஊக்குவிப்பது IMF-உடைய நிபந்தனை. கல்வி, சுகாதாரம் போன்றவற்றுக்கான செலவை குறைக்க வேண்டும் என்பது, வரியை கூட்ட வேண்டும் என்பது. இன்றைக்கு இவ்வளவு பொருட்கள் விலையேறி இருக்கிறது காரணம் வரி.
அப்போ இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது IMF-னுடைய நிபந்தனை, சர்வதேச நாணய நிதியத்தினுடைய நிபந்தனை, இந்த கடனுக்கான நிபந்தனைகளில் உண்டு. அப்போ அதை மிக நுட்பமாகவும் மிகவும் கெட்டித்தனமாகவும் கையாண்டு இவர்கள் மாற்றி அமைக்காமல் அதை IMF-ஐ வெளியேற்றவே வேண்டும் வெகு விரைவிலே. உடனடியாக செய்ய முடியாவிட்டாலும் வெகு விரைவிலே செய்ய வேண்டும். அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அது ஒரு சோசலிச பொருளாதார அடிக்கட்டுமானமாக இருக்காது. இவர்களுடைய இடதுசாரி தத்துவத்தினுடைய சரியான அமுல்படுத்தலாக அது இருக்காது. மக்கள் சார்பான ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சியை அது தூண்டுவதாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே IMF-னுடைய நிபந்தனை சார்ந்து இன்னும் தீர்க்கமான முடிவை தேசிய மக்கள் சக்தி எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, நீங்கள் கூறுவது போல பழைய உலக ஒழுங்கிலே நாங்கள் அனுபவித்த அந்த சோசலிச அடிக்கட்டுமானம் உள்ள பொருளாதாரம் சாத்தியமில்லை தானே? இல்லை, இது அதாவது ஒட்டுமொத்த பொது உடைமை பொருளாதாரத்தை நான் இங்கே சொல்ல வரவில்லை. அது அதற்கான தூரம் நெடியது. இப்போ சீனா போன்ற சந்தை சோசலிசம், சீனா அதை சந்தை சோசலிசம்னு சொல்கிறது, அதை கூட நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்று உலகின் முதன்நிலையிலே நிற்கிற ஒரு நாடாக சீன பொருளாதாரம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரி மக்கள் சார்பான உண்மையில் சீனாவிலேயும் வறுமை இருக்கிறது. கியூபா போன்ற நாடுகளிலே இன்னும் நெருக்கடிகள் இருந்தாலும் அவர்கள் அதை வெற்றி பெற்று கொண்டு முன் செல்கிறார்கள். உண்மையில் அது சாத்தியப்பாடுகள் குறைவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் சரியான வழியிலே இடம்பெற வேண்டும். அதை சாத்தியப்படுத்தவே முடியாது என்று சொல்லவில்லை. அது இன்றும் அதாவது USSR-ஆக இருந்த சோவியத் ரஷ்யா தான் 300 வருடங்களாக அமெரிக்கா அடைந்த வளர்ச்சியை ஒரு 30-40 வருடங்களிலே அடைந்தது. 50களுக்கு பிறகு 350-400 வருடங்களாக அமெரிக்கா அடைந்த வளர்ச்சியை ஒரு 50 வருடங்களிலே சீனா அடைந்திருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய சோசலிச அரசியல் கட்டுமானம் தான் அதுக்கு காரணமாக இருக்கிறது. இப்போ தனி உடைமைக்கு விட்டுவிட்டால் கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவார்கள். அப்போ இந்த அடிப்படையை விளங்கி கொண்டு இப்போ நீங்கள் சொல்வது போல எடுத்தெடுப்பிலே பொது உடைமை பொருளாதாரம் சார்ந்தோ இல்லை சோசலிச கட்டுமானம் சார்ந்த அமுல்படுத்தல் தேவை என்று நான் சொல்லவில்லை. மிக நிதானமாகவும் கவனமாகவும் அதை கருத்தில் கொண்ட ஒரு நீண்டகால வேலைமுறை தேவை. இல்லை என்று சொன்னால் இவர்களும் பழைய ஆட்சியாளர்கள் போலவே IMF-னுடைய நிபந்தனைகளை கட்டுண்டு IMF-க்கு வட்டி கட்டுவதிலே அந்த கடன்பட்ட நாடுகளுக்கும் கடந்த கால ஆட்சியாளர்கள் நெருக்கடியை எதிர்கொண்டது போலவே பங்குரோத்து நிலையை அடைய வேண்டி வரும். வட்டி கட்டுவதற்கு எங்களுடைய வருமானத்தை செலுத்த வேண்டி இருக்கும். உண்மையில் எங்களுடைய நாடு இயல்பாக வறுமைக்குட்பட்ட நாடு இல்லை. அதனுடைய புவிசார் இருப்பிடம் சார்ந்தும் கடல் வளம் சார்ந்தும் எங்களுடைய புலம்பெயர் அதாவது ஏற்றுமதிகள் சார்ந்தும் தேயிலை ரப்பர் தொடக்கம் இன்றைய தைத்தாடை ஏற்றுமதி வரைக்கும் புலம்பெயர் அதாவது மத்திய கிழக்குகளை பணியாற்றுகின்ற தொழிலாளர்கள் புலம்பெயர் தமிழ் சிங்கள மக்களுடைய அந்நிய செலவாணி வருமானம் சார்ந்தும் நாடு நெருக்கடிக்குள் சிக்கக்கூடிய நாடு அல்ல. ஆனால் இவர்கள் செயற்கையாக கடந்த காலங்களில் ஒரு நெருக்கடியை உருவாக்கி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தனியார் மயத்தையும் இந்த தாராளமயத்தையும் அமுல்படுத்த முன்வந்தார்கள். அப்போ அந்த மாதிரியான விடயங்களில் இவர்களும் அதே அச்சிலேயே சுற்ற வெளிக்கிட்டால் மீண்டும் ஒரு நெருக்கடியும் பங்குரோத்தும் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. நேர்களே, ஜனாதிபதி தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இங்கே அமைச்சரவை அமைக்கப்பட்ட பிறகு சில மாற்றங்கள் நிகழ தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகளிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த நிலைவரங்கள் பற்றி சமூக மீடியா ஊடாக இவ்வாறான கலந்துரையாடல்களை ஆழமான அகலமான கலந்துரையாடல்களை வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம். நேர்கள் அந்த கலந்துரையாடல்களோடு தொடர்ந்து ஈடுபாடு காட்டலாம். அந்த கலந்துரையாடல்களை நேர்கள் உள்வாங்கிக் கொள்ளலாம். இன்றைய கலந்துரையாடலிலே பி முத்துலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் பிரதி கல்வி பணிப்பாளர், ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளர், ஒரு சமூக ஆய்வாளர், மார்க்சிய அரசியல் பொருளாதார கண்ணோட்டத்தோடு விடயங்களை பார்க்கக்கூடியவர். அதே போல தனுஜன் அவர்கள் கலந்து கொண்டார். அவர் சமூக நீதிக்கான வெகுஜன இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளர். அவரும் ஒரு இடதுசாரி அரசியல் சிந்தனையாளர், அதிலே செயல்படுபவர். அவர் குறிப்பாக இந்த புதிய ஆட்சி அனுரகுமார திசநாயக்க அவருடைய புதிய நிர்வாகம் தொடர்பான சாதகமான அம்சங்களையும் அதே நேரம் அவருடைய விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார். இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியிலே சமூகம் மீடியாவினுடைய ஊடகவியலாளர் ஆரூரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். முதலிலே எங்களுடைய பிரமுகர்கள் இருவருக்கும் நன்றியும் வணக்கமும். ஆரூரன் அவர்களே நன்றியும் வணக்கம். நேயர்களே நன்றி வணக்கம்.